வணக்கம். நான் வசந்தி. கொஞ்சம் சமையல் கொஞ்சம் தகவலில் சுரைக்காயில் ஒரு அல்வா சுவையாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நான் சுரைக்காயை தோலெல்லாம் நீக்கிட்டு அந்த உள்ள விதை பாகங்கள் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா துருவி எடுத்திருக்கேன். இந்த கிண்ணத்தில் நல்லா அழுத்தி ஒரு கிண்ணம் சுரைக்காய் நமக்கு வரும். அளவுகளோடு நான் சொல்கிறேன். நல்ல தோலெல்லாம் நீக்கிட்டு அதை உள்பக்கம் பார்த்திங்கன்னா விதை பாகம் இருக்கும், அதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம துருவிக்கணும். நெய் ஒரே ஒரு தேக்கரண்டி போகிறோம். அதில் நம்ம கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிடம் வதக்கிப்போம். சுரைக்காய் பார்த்திங்கன்னா வட்ட வடிவமில் இருக்கும். பாட்டில் கார்டு அப்படிம்பாங்க சுரைக்காய் ஆங்கிலத்தில். அந்த பாட்டில் மாதிரி அந்த கண்ணாடி சீசா மாதிரி வட்ட வடிவத்தில் கிடைக்கிற சுரைக்காய் தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அந்த நீளமாக வர்றதெல்லாம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் ஒட்டு வகையை சார்ந்தது. முடிந்த வரைக்கும் வட்டமாக அந்த கண்ணாடி சீசா மாதிரி வர்றது நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. துருவின அந்த சுரைக்காயை நான் இந்த கடாயில் போட்டு நெய் ஒரே ஒரு தேக்கரண்டி தான் ஊற்றிருக்கேன். மூடி போட்டு நல்லா வதக்குவோம். அதுக்கப்புறமா நமக்கு அதுக்கு தேவையான பொருட்களை நம்ம சேர்த்துக்கலாம். வதங்கிடுச்சு. இதுவும் நீர்க்காய் தான், நீர் விடும் நமக்கு. பால் பார்த்திங்கன்னா எந்த கிண்ணத்தில் எடுத்தனோ அந்த கிண்ணத்தில் ஒரு கிண்ணம் பால் அதில் நான் சேர்க்குறேன். ஏன்னா சுரைக்காய் நமக்கு வெந்து வரணும். அதையும் இளந்தீயில் வச்சு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடுவோம். நல்லா வெந்து வரட்டும். சுரைக்காய் உடலுக்கு அவ்வளோ நல்லது, நிறைய சத்துக்கள் நிறைந்தது. சுரைக்காய் அப்படின்னாவே சுரக்கும்னு அர்த்தம். அதாவது சிறுநீர் இதை சாப்பிட்டா நிறைய நல்லா சுரக்கும், உடலிருந்து கழிவுகள் நல்லா வெளியேறுன்ற பொருள் தான். அந்த காயிலேயே அத்தனை பொருள் இருக்குது. அந்த பேர்லேயே சுரைக்காய் என்ற பேர்லேயே அத்தனை பொருள் இருக்குது. பால் நல்லா சுண்டின பிறகு வெந்த பிறகு சர்க்கரை பார்த்திங்கன்னா நான் எந்த அளவு எடுத்தனோ அதில் 3/4 தான் நான் சேர்க்குறேன். அதாவது ஒரு கிண்ணம் சுரைக்காய்க்கு 3/4. ஏன்னு சொன்னால் பால்கோவா நான் சேர்க்க போகிறேன். நான் வாங்கின கோவா சர்க்கரை சேர்த்த கோவா தான் எனக்கு கிடச்சிது. ஒருவேளை உங்களுக்கு இனிப்பு சேர்க்காத கோவா கிடச்சிதுன்னா சர்க்கரை இன்னுமே கொஞ்சம் அந்த ஒரு கிண்ணம் நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். சர்க்கரை இப்போ நான் 3/4 கிண்ணம் சேர்த்து நல்லா கலந்து விட்டேன். ஏலக்காய் தூள் சேர்த்தாச்சு. கோவா பார்த்திங்கன்னா இந்த பெரிய தேக்கரண்டியில் 2 தேக்கரண்டி கோவா பால்கோவா நான் சேர்க்குறேன். அது கரைஞ்சிரும். அப்படியே நீங்கள் அந்த கரண்டிலே இது பண்ணி விடுங்க, நல்லா கரைஞ்சி வந்துடும். சுவையாக இருக்கும். இந்த கோவா சேர்த்த பிறகு அந்த சுரைக்காய் அல்வா அப்படி ஒரு சுவையோடு இருக்கும். இன்னொரு தேக்கரண்டி நான் சேர்க்குறேன். 2 தேக்கரண்டி கோவா சேர்த்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது யாருக்காவது கொடுத்து நீங்கள் சாப்பிட்டு கண்டுபிடிங்கன்னா கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு வித்தியாசமாக அவ்வளோ சுவையாக இருக்கும். ஒரு பூசணிக்காய் அல்வாவுக்கு நிகராக இது இருக்கும். நல்லா கலந்து விட்டுப்போம். சர்க்கரை சேர்ந்த பிறகு கொஞ்சம் நீர்த்து போகும், பரவாயில்ல, அது சுண்டிடும். நான் இளந்தீயில் வச்சு தான் செய்கிறேன். நீங்கள் மிதமான தீயில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நெய்யும் நான் அதுக்கப்புறம் பெருசாக சேர்க்கலை. முதல்ல சேர்த்தேன் பாருங்கள், ஒரு தேக்கரண்டி நெய், அதுவே போதுமானது. முந்திரி நம்ம சேர்த்து வறுத்து சேர்க்குறோம் இல்லையா, அந்த நெய் இதுக்கு சரியாக போயிடும். முந்திரி பாருங்கள், ஒரு தேக்கரண்டியில் முந்திரி பருப்பை நான் வறுத்து சேர்த்துருக்கேன். அந்த நெய்யே போதுமானது. நிறைய நெய் இதுக்கு இழுக்காது. ரொம்ப சுவையாக இருக்கும். கட்டாயம் செய்யுங்க. மறக்காமல் என்னுடைய காணொளியை பதிவு பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க மணி மீது அழுத்துங்கள். நல்லா எல்லா பக்கமுமே நல்லா கலந்து விடுங்க. சுரைக்காய், சர்க்கரை, அந்த பால்கோவா, நெய், முந்திரி எல்லாம் சேர்ந்து அருமையான அல்வா தயாராகிடுச்சு. பாருங்கள், கடாயில் ஒட்டாமல் வந்தாச்சு. கட்டாயம் செஞ்சு சாப்பிடுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.